எனக்கு நல்கிய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய மாண்புமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து நிறைவு வரையில் மிகச் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காலகட்டத்தில் புத்தக திருவிழா என்றாலே ஈரோட்டில் நடக்கும், சென்னையிலே நடக்கும். ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாவை கொண்டாடி புத்தகத்தினுடைய விற்பனைக்கு பெரு வழிவகுத்ததோடு மட்டுமல்லாமல் எழுத்தாளர்களுடைய இல்லத்திலும் விளக்கேற்றி வைத்த பெருமை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு சாரும் என்ற ஒரு பெருமிதமான கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பானவர்களே, தமிழ் இனிமை என்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். இங்கே அறிமுக உரை நிகழ்த்திய அருமை நண்பர் அவரே ரொம்ப நல்லா பேசுறார், அருமையா தொகுப்பு சொல்றார். மகிழ்ச்சியா நல்லா தான் கேட்டீங்களா? ஒரு மனிதனுடைய திறமைகளை ஊக்கப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் ஒரு பண்பாளனுடைய தலை சிறந்த கடமை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணிலே விதைத்த விதை அது. தமிழ் என்றாலே அதற்கு இனிமை என்று பொருள். அதிலும் இந்த புத்தக திருவிழாவில் படத்தை பார்த்தேன். நம்முடைய வணக்கத்துக்குரிய அம்மா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த இது நாயின் சொல்லல, ஏன்னா சில இடங்கள் அது நாயின்னு சொன்னாக்கு கோவம் வரும். எங்கள் வீட்லேயே அது விஷயம் லியோன்னு, அதுக்கு லியோன்னு சொன்னாதான் அதுக்கு என் வீட்டில் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. இந்த படத்தை காட்டி இந்த மண்ணினுடைய சிறப்பு இதில் இருக்கிறது என்று பெருமையாக சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பெருமை இருக்கு. இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கும் பெருமை புத்தக திருவிழாவால் தான் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. நான் ராமநாதபுரத்தில் சென்ற ஆண்டு போய் பேசினேன். டாக்டர் அப்துல்லா அவர்கள் 10 நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருந்தார். அதில் என்ன ஒரு சிறப்பான செய்தி தெரியுமா? அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாண்புமிகு வர்கீஸ் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அந்த நிறைவு நாளுக்கு நாம் போயிருந்த போது 6.25 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கிற புதிய சகாப்தத்தை, சரித்திரத்தை அந்த புத்தக திருவிழா உருவாக்கி இருக்கிறது. எவ்வளோ பெரிய விஷயம்! திருவிழா அப்படின்னாலே போய் அங்கே வீதியிலே கொட்டி கிடக்கிற பொருள்களை எல்லாம் வாங்குகிற பழக்கமெல்லாம் போய் ஏறத்தாழ 64 ஸ்டால்கள் இந்த அமைப்பிலே அரங்கத்துக்குள்ளே வைத்து, அதுவும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள்லாம் வரவழைச்சு அவர்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய வாசனையை நுகர வைத்த பெருமை ஒன்று போதும். ஏன்னா நிறைய பிள்ளைகள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்குகிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு அழகாக போட்டி போட்டு வாங்குவோம் புத்தகங்களை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவார்கள். சில குறிப்பான பல நூல்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். தமிழ் இனிமை என்றாலே ஐயா சொன்ன மாதிரி தமிழ் என்றாலே இனிமைன்னு அர்த்தம். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து அழியாவும் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று ஒரு இளமைத்தன்மையோடு நம்முடைய மொழி இருப்பதற்கு என்ன காரணம்? இது பேச்சு வழக்கிலும் சரி, எழுத்து வழக்கிலும் இப்போ தலைகீழ இருக்குது. ஒரு தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்னா ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லித்தான் பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிற அவஸ்தையில அவலத்தில் நாம வந்திருக்கிறோம்.
இது 100க்கு 100 உண்மையான செய்தி. தமிழில் சொன்னால் பிள்ளைகளுக்கு தெரியல. அதனால தான் உங்களை எல்லாரையும் நான் வணங்கி கேட்குறேன். எல்லாரும் மாறுறதை விட இங்கே வந்து கேட்குறவங்க மாறினாலே போதும், ஒரு மாற்றம் தானாக உருவாகும். நம்ம பிள்ளைகளோடு வீட்டு உறுப்பினர்களோடு நல்ல தமிழிலே நாம் பேசினாலே போதும். ஏன்னா அந்த நம்முடைய மொழி எப்பொழுது வாழும் என்றால் அது உரைக்க உரைக்கத்தான் அது புகழாக மாறும். ஒரு அரை மணி நேரம் இப்போ பேசுகிற பழக்கமே போச்சு, அது வேற ஒரு சிக்கல். இந்த எதிர்காலத்தில் எல்லாமே மௌனமாக தான் உட்காந்துருப்பான் போல இது வீட்டில். ஏன்னா ஒரு மொழி என்பது அந்த சமுதாயத்தினுடைய உயிர், சாதாரணமானது இல்லை. பாரிஸில் ஒரு வெடிகுண்டு விபத்து நடக்குது. இந்த வெடிகுண்டு விபத்து நடந்த உடனே இந்த தடயத்தை ஏதாவது கிடைக்குமா, அந்த தடயத்தை வச்சு இந்த யார் இதுக்கு காரணம் என்ற தீவிரவாதிகளை பிடிச்சிடலான்னு சொல்லி அதுக்கு சம்பந்தப்பட்ட நிபுணர்கள்லாம் வந்தாங்க. எல்லாம் பார்த்தாங்க, எந்த தடயமும் அதிகமாக கிடைக்கல. அதில் ஒருத்தர் பார்த்துட்டார், கொஞ்சம் தூரமாக பார்த்தா ஒரு நாய் ஒன்று ஒரு ஓரமாக படுத்து இருந்தது. ஒருவேளை இந்த நாயை கூப்பிட்டு இதுங்கிட்ட ஏதாவது நம்ம சைகை பண்ணி காட்டினோம்னா ஏதாவது புலப்படுமா, விஷயம் கிடைக்குமான்னு அவர் யோசனை பண்ணார். அதே மாதிரி அந்த நாயையும் கூப்பிட்டு என்னென்னமோ மொழியில் லாங்குவேஜில் பேசி பேசி பார்க்குறாங்க. அது ஒன்றும் புரியல. அதுக்கு கடைசியில் என்ன பண்ணார், ஒருத்தரையோ ஆலோசனை சொன்னார். இந்த ஊரில் ஏறத்தாழ 60 மொழி தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு. நாமெல்லாம் முயற்சி பண்ணுறதை விட இந்த நாயை கொண்டு போய் அவர்கிட்ட விட்டோம்னா அவருக்கு தெரிஞ்ச மொழியிலெல்லாம் பேசி சைகை மூலமாக ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு கண்டுபிடிச்சி கொடுப்பாரு. அங்கே வாங்க போவோம்னு கூட்டி அனுப்பித்தாங்க. பேராசிரியரை கூட்டின்னு வந்துடும்னு இன்னொருத்தன் யோசனை பண்ணான். அங்கேருந்து அவர் வந்தார். ஏதேதோ மொழிகளெல்லாம் பேசி பார்த்தாரு. அந்த நாய்கிட்ட ஒன்றும் விஷயத்தை வாங்க முடியல. கடைசியில் ஹீப்ரு மொழியில் பேசினார். அந்த நாய் சைகை பண்ணிச்சு, புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் அந்த தீவிரவாதிகள் மறைஞ்சிருந்த இடத்த காமிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். உடனே எல்லாரும் அந்த பேராசிரியரை பாராட்டி என்ன பரிசு கொடுக்கலான்னு யோசனை பண்ணாங்க. அப்போ ஒரு பேராசிரியர் சொன்னார், நீ ஒன்றும் பரிசெல்லாம் கொடுக்க வேணாம், இந்த நாயை 1 மணி நேரம் எங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடு. அப்படியா, சரி. நேராக அதை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஹாலில் அந்த நாயை உட்கார வச்சாங்க. இந்த பேராசிரியர் எதிரில் உட்கார்ந்தாரு. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாரு. இங்கே பார், நான் சொல்கிறதெல்லாம் அந்த நாய் கேட்குதா இல்லையான்னு பார் அப்படின்னு ஹீப்ரு மொழியில் பேசினார். அந்த நாய் அப்படி போனா போகுது, வானா வருது, உட்காருனா உட்காருது. அந்த அம்மா ஆச்சரியமாக பார்த்தது. அப்போ சொன்னான் இந்த வீட்டுக்காரன், 20 வருஷத்துக்கு முந்தி ராப்பகலாக இந்த மொழியை கஷ்டப்பட்டு படித்தேன். அப்போ நீ என்ன சொன்ன, எந்த நாய் கேட்க போகுது, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னேன். இப்போ இந்த நாய் கேட்குது பாரு. அதனால் மொழியை தெரிஞ்சு வைக்கிறது என்றைக்குமே ஒரு நல்லது தான். உலகத்தை ஒரு மனிதன் வெல்ல வேண்டும் என்றால் மொழிதான் அவனுக்கு பெரிய வாய்ப்பு, வாசலை திறந்து வைக்கும். இப்போ நமக்கு எல்லா மொழிகளும் தெரியணும்னு கூட இல்லை, முக்கியமான பல மொழிகள். இன்னும் சொல்ல போனால் இருமொழி கொள்கை தான் நம்முடைய தமிழ்நாட்டு கொள்கை. இருமொழி கொள்கை, ஆங்கிலம் ஒன்று, தமிழ் ஒன்று. ஆங்கிலம் என்பது அகில உலகம் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆங்கிலம் என்பது வணிக மொழி, தமிழ் என்பது வாழ்க்கை மொழி. அதுதான் முக்கியமானது. பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கிற மொழி, நம்முடைய கலை அம்சங்களை சொல்லிக் கொடுக்கிற மொழி, கலாச்சாரத்தின் ஆணிவேராக இருக்கிற மொழி. இதை நம்ம அழகா பேசவும் எழுதவும் பழகிவிட்டால் இதனுடைய மகிழ்ச்சியை விட உலகத்தில் வேற எந்த மகிழ்ச்சியும் இருக்காது. அழகான மொழியை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறான் இந்த பிறவியிலே. ஆனால் நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் குழந்தைங்க கிட்ட கூட நம்ம பேசுறது இல்லை. இப்போ
ஏன்னா நம்முடைய தாய்மொழி மூலமாகத்தான் தலை சிறந்த பண்பாட்டை குழந்தைகளுக்கு நன்னடத்தைகளை, நல்லொழுக்க சிந்தனைகளை, எண்ணங்களை கொடுக்க முடியும், உணர்வு பூர்வமாக கொடுக்க முடியும். இன்னொரு மொழியால கொடுக்கவே முடியாது. அது நம்ம மொழி இருக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சியை உருவாக்கும். நான் ஒரு 4 நகைச்சுவை புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதில் ஆரம்பத்தில் எழுதின போது அந்த அனுபவத்தை எழுதியிருக்கேன். நான் இருக்கிற சிட்லப்பாக்கம் பகுதியில் லைன்ஸ் கிளப் கவர்னர் இருக்கார். அவருடைய வீட்டுக்கு நான் போகிறேன். அந்த பையன் சின்ன பொடி பையன், புலவரையா வந்திருக்கிறாரு, சர்க்கரையே போடாமல் பால் வாங்கிட்டு வாடா அம்மா கிட்ட போய் உள்ளேன்னார். அந்த பையன் வாதிபடி தாவி தாவி ஓடணும். ஓடி கொண்டு வந்து டேபிளில் கொண்டாந்து வச்சான். நிறைய அந்த அம்மா மகராசி ஊற்றி கொடுத்துட்டு பால், வழி இருந்த பால் டேபிளில் வச்ச உடனே அது அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சது. நான் தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் ஜேடியா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவர் செஞ்சு பக்கத்து ஊர் தான் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேள்விப்பட்டதும். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அது எங்கள் மாவட்ட பாஷையில் தழும்புதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த பையன்கிட்ட பார்த்து நான் சொன்னேன், இது நடந்தது, நான் எழுதியிருக்கேன், என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். தம்பி பால் ஆடுதுன்னு. போனவன் திரும்பி சொன்னான், இல்லை மாமா அது மாடுதுன்னு. ஆடுது என்பது ஆட்டுப்பாலுன்னு அவன் நினச்சிக்கிட்டு மாடுதுன்னு மாட்டுப்பால்னு அவன் சொன்னான். பார்த்தீங்களா, ஒரு சின்ன சொல்லில் கூட ஒரு சுகத்தை தருகிற மொழிதான் தாய்மொழியாகிய தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு. நம்ம தான் இப்போ பேசுறதே இல்லையே. யாரை பார்த்தாலும் ஒரு ஆங்கிலத்தில் பேசுறது தான் கௌரவம் அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு மாயை உலகத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய கவியரங்கத்திலே பாடுவார், எனக்கு கவிதை எழுத தெரியாது, கா போனால் விதை வரும். அந்த சொல்லையை பிரிக்கிறார் பாருங்க. எனக்கு கவிதை எழுத தெரியாது, கா போனால் விதை வரும், வீயை எடுத்தால் கதை வரும், கடைசி எடுத்து தை எடுத்தால் கவி வரும், ஒரு கவியில் ஒரு கதையை விதைப்பதுதான் கவிதை என்று அந்த கவிதையை முடிச்சார். ஒரு சொல்லுக்குள்ளே எவ்வளவு சுகமான செய்திகள் இருக்கிறது என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து சொன்னார். தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஊக்கப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, அவனுக்கு பேச வாய்ப்பு கொடுங்க. எனக்கு நல்ல அழகு இனிய சொற்கள் நிறைய இருக்கு, ஏராளமா. அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய சொற்களை எவர்கள் யார் கையாளுகிறார்களோ அப்ப அந்த மொழியினுடைய பெருமையும் சிறப்பும் இன்னும் வளரும். இன்னும் சொல்ல போனால், நான் அறிந்த 42 மொழிகளில் வாழ்த்துவதற்கு என்று உரிய வளமான மொழி தமிழ் என்றுதான் அறிஞர் கால்டுவெல் தன்னுடைய குறிப்பிலே எழுதி வைத்திருக்கிற அழகு. என்ன அருமையான ஒரு சிறப்பு தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும் சார், மனசார உணர்வோடு பேசணும். ஒரு சேட்டு விட்டு கல்யாணத்துக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் ஐயா அவர்களும் 2 பேரும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. நான் சொல்றது அப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி இருக்கு. அப்போ போயிருக்கும் போது அங்க எல்லாரும் போய் அந்த மாப்பிள்ளையை வாழ்த்துறாங்க. நிலவும் வானும் போலே தமிழும் சுவையும் போலே. அவனுக்கு ஒன்றும் புரியல, அவன் கம்முன்னு உட்காந்துக்கிறான். அப்பதான் பார்த்துக்கிட்டே இருந்த முத்தமிழறிஞர் சொன்னார், வட்டியும் அசலும் போல வாழ்கன்னார். அசலும் வட்டியும் போல் வாழ்கன்ன உடனே அவன் முகத்துல சிரிப்பு வந்தது. ஏன்னா அவனு துறையோட சார்ந்தது. எதுக்கு சொல்றேன்னா, யாரையும் மகிழ வைக்கக்கூடிய ஒரு மொழி உண்டு என்றால் அது நம்முடைய அன்னை தமிழ் மொழியாகத்தான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால தான் நாம் அடுத்த மொழியை கூட குறை சொன்னது கிடையாது. சுந்தர தெலுங்கு அப்படின்னு தான் பாரதி பாடுறான். கவின் மலையாளம், அழகிய மலையாளம் என்றுதான் ஆதரித்து பாடுகிறோம். அதனால பிற மொழிகள் எல்லாம் திராவிட குடும்பத்தை சார்ந்த மொழிகள். அதனால மொழியினுடைய அழகை நம்ம வீட்டு பேச்சு வழக்கிலையாவது பிள்ளைகளிடத்தில் கொண்டு போய் நாம சேர்க்கணுன்றது தான் என்னுடைய அன்பான ஆசை, வேண்டுகோள். ஏன்னா இங்க நிறைய தாய்மார் இருக்கீங்க. இங்கே மேடையில் பேசும்போது கூட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்தது, இன்னைக்கு பெண்கள் எல்லாம் மிக அறிவாளிகளாக இருக்கிறார்கள். உண்மை அது.
திறமைசாலிகளாக இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் தாண்டி நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். 100க்கு 100 விழுக்காடு. அதுதான் மிக மிக முக்கியம். நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்தவன். நான் மேதக அப்துல் கலாம் அவர்களை ராஷ்டிரபதி பவனிலேயே 2006 அவரோட 2 நாள் இருந்தவன். நேஷனல் லெவலில் அவார்டு பெறும்போது அவருடைய திருக்கரத்தால் பெறுகிற வாய்ப்பு எனக்கு கல்வித்துறை வழங்கியது. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, உண்மையிலேயே அவர் குரானையும் வாசிப்பார், குரலையும் வாசிப்பார். தினந்தோறும் இதில் ஒரு பக்கம் வாசிப்பார், அதில் ஒரு பக்கம் வாசிப்பார். அந்த ஆசிரியர் பணியிலே இப்ப நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இங்க இருக்கலாம். என்ன இப்பெல்லாம் பெரிய சவாலா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை. ஒரு மனநிலை பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ சில சிக்கல்கள் இருக்கட்டும். இருந்தாலும் நாங்கள்லாம் வகுப்பில் பாடம் நடத்தும் போது பார்த்தோன்னா அப்பயே எனக்கு தெரிஞ்சுக்கும், எந்த ஒரு செய்தியையும் ஒரு பெண் பிள்ளையிடத்தில் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் முதல்ல. அப்பதான் அதை விருத்தி ஆகும். வீட்டில் கூட ஒரு பெண் இருப்பா, பிள்ளை இருப்பான். எந்த ஒரு நல்ல செய்தியை அந்த பெண் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அது உள்வாங்கி வச்சு அந்த கருத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கும். நீங்க பிராக்டிக்கலா பார்க்கலாம். என்ன, மாவட்ட ஆட்சித்தலைவர் ரொம்ப குறைந்த வயது. அவங்க அப்பா என்ன ஒரு ஊக்க சக்தியை கொடுத்தாரோ அந்த பிள்ளை இந்த உயரத்துக்கு வந்திருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. பெற்றோர்களுக்கு பெருமை இல்லையா அது? நான் பிள்ளைகளை குறை சொல்லலை. ஏன்னா அவனும் அறிவாளி தான், இல்லைன்னு சொல்லலை. இன்னும் கொஞ்சம் அவனை பக்குவப்படுத்தணும். அவனுடைய இயல்பான குணம். ஏன்னா மென்மைக்கு ஒரு குணம் உண்டு, வன்மைக்கு ஒரு குணம் உண்டு. தமிழ் சொல்லிக் கொடுக்கிற பாடம் அது. வன்மையும் மென்மையும் கலந்ததுதான் வாழ்க்கை என்றால் ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மொழியில ஒரு அழகான சொல்லு, இது மாதிரி வேர்ல்டில் நீங்க எந்த மொழியிலையாவது சொல்லிட்டீங்கன்னா நான் என் கருத்தை மாத்திக்கிறேன். அம்மா என்ற சொல் ரொம்ப அழகான சொல்லு. அது யார் தான் இப்பதான் கண்டுபிடிச்சானே எனக்கு உருவாக்கினான்றது ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஆ என்பது உயிர் எழுத்து, இம் என்பது மெய் எழுத்து, மா என்பது உயிர் மெய் எழுத்து. இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஆ என்ற உயிரை கருவிலே வாங்கி இம் என்ற மெய்னா உடம்புன்னு அர்த்தம். அந்த உடம்பு தருவதற்கு 10 மாத காலம் ஆகிற காரணத்தினால் மெய்யெழுத்தில் 10ஆவதாக வரக்கூடிய இம் என்ற எழுத்தை பக்கத்தில் வைத்து 10 மாதத்திற்கு பிறகு உயிரும் உடம்புமாக அவள் புறத்தே தருவதனால் உயிரும் உடம்புமான மா என்ற எழுத்தை நிறைவிலே வைத்து அம்மா என்ற பொருளோடு கூடிய ஒரு அழகான சொல் தமிழிலே இருக்கிறது என்றால் இதற்கு நிகரான சொல் எங்கேயாவது இருக்குதா? அப்படி ரொம்ப அழகையா நம்முடைய மொழி, ரொம்ப அழகு. அதனால்தான் பாவேந்தர்லாம் புகழ்ந்து கண்ணல் தரும் தமிழை நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பின்னார். இதில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் இப்பெல்லாம் யாருமே சங்க இலக்கியங்கள்லாம் படிக்கிறது கிடையாது. இலக்கியங்களை படிக்கிறதே குறைஞ்சு போச்சு. இலக்கியங்களே பேசாதங்கிறான் மேடையில். அந்த மாதிரி காலமாக போச்சு. இப்போ மீண்டும் இலக்கியங்கள் வாசனைகள் மனம் பரவதற்கு ஒரு வாய்ப்பு புத்தக திருவிழா தான் கொடுத்திருக்கிறது. பல இடங்களில் நாங்கள் இலக்கியம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க சொல்லுங்கள். அவனுக்கு சிந்தனை வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க, நிறைய இருக்குது. சில நேரங்களில் அவன் கொஞ்சம் அப்படி தான் இருப்பான். நாங்கள்லாம் வகுப்பில் எல்லாத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணி தான் போவோம். பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கும். இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை பதில் எழுதும். தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுறோம் நம்மால் தான். நிறைய கற்பனையை சிறகடிக்க வச்சுருவான். எனக்கே எழுதிக்கிறான் நிறையா. பூகம்பம் எப்படி உருவாகுன்னு கேட்டிருந்தா ஒருத்தன் எழுதிக்கிறான். எந்த பெண் குழந்தையும் அதை அட்டன் பண்ணலை, ஆனால் அவன் எழுதிக்கிறான். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவான்னு எழுதும். பின்னாடி எழுதியிருக்கிறான், அவரோடு சேர்ந்து ஆடு மாடுகள்லாம் போகும்னு எழுதிக்கிறான்.
அப்போ கூட அவன் வரமாட்டான். அப்புறம் மனசு கேட்கல, அதெல்லாம் படிச்சுட்டு அவனை கிட்ட கூப்பிட்டு நிறுத்தி, ஏண்டா இப்படி எழுதிக்கிறியே, அதர்மமாக எழுதிக்கிறியே, இது நியாயமான்னு. சார் அந்த பிள்ளை அழ ஆரம்பித்தான் சார். எனக்கு மனசு கலங்காதா? யார் ஒருவர் செய்த தவறுக்கு மனம் வருந்தி அழுகிறாரோ அதை விட மன்னிப்பு உலகத்திலே கிடையாது. கூட அவனை ஒன்றும் சொல்லலை, போன்ட்டேன். நான் அதுக்கு அழுவலை. பின்ன எதுக்கடா அழுதேன்? நீ படிச்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அது இது மாதிரிலாம் ஒரு குறும்புத்தனமாக பேசுறது பையனாக தான் இருப்பான். நான் பெண் பிள்ளைகள். ஆனால் அவனுக்குள்ளும் ஒரு புதையல் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா என்னுடைய வகுப்பறை அனுபவங்களை எடுத்தாலே தமிழினுடைய சுவையை கொண்டு வந்துடலாம். எங்குமே கிடைக்காத பொக்கிஷம் அது. ஏன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்கி உலகத்துக்கு தருவது 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுகளுக்கு மத்தியிலே வளர்க்கிறது, வகுப்பறை உலகுக்காக வளர்க்கிறது. அதனால்தான் மாதா பிதா குருன்னு வச்சான். இந்த 3 பேரை சரியா இருந்துட்டா ஒரு இளைஞனை தவறாத பாதையில போக வாய்ப்பே கிடையாது. சரியான பாதையில கொண்டு வருவதற்குரிய சக்தியும் வல்லமையும் 3 பேர்கிட்ட தான், மாதா பிதா குரு. இந்த 3 சரியா இருந்துட்டா போதும். இன்னைக்கு பாருங்க, எல்லாமே டெக்னாலஜி உலகம். ஏன்னா ஒரு டிஜிட்டல் உலகமா போயிட்டு இருக்கு. கருவிகளினுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்குது. ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லைங்க. வீட்டில் உறுப்பினர்கள் உட்கார்ந்து அப்படியே பேசுவாங்க. அப்படியே கூடி பேசுவதற்காகத்தான் அதுக்கு கூடம்னே பேரு. இப்போ எல்லாமே போச்சு, யாரும் பேசுறதே கிடையாது. ஒரு கருவி ஒன்று பேசிக்கிட்டு. வித்தியாசமான உலகம். உங்களெல்லாம் நான் வணங்கி கேட்குறேம்மா, இங்கே இருக்கிற தாய்மாரெல்லாம் நான் வணங்கி கேட்குறேன். சீரியலை பாருங்க, 1 2 பார்த்துட்டு மறந்துடுங்க. அது லைஃப் இல்லை, அது நிஜம் இல்லை. ஏன்னா அதில் பழிவாங்க அன்னைக்கு பிள்ளைகள்லாம் வளர்கிற பெண் பிள்ளைங்கன்னு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது அவங்க மாமியார் போகிறாங்க, தடுப்பூசி வருதுன்னுது. மாமியாருக்கு தடுப்பூசின்னு பேர் வச்சுக்கிது. என் காதில் விழுந்தது, ஏமா அப்படி சொல்கிறேன்னு. இல்லை, அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் ஐயா, அதனால தான். பிரில்லியன்ட். இன்னைக்கு அறிவு வளர்ந்துருக்குது, ஆற்றல் வளர்ந்துருக்குது, திறமை வளர்ந்துருக்கிறது, எல்லாம் வளர்ந்துருக்குது. ஆனால் பண்பாடு, கலாச்சாரம், மனித நேயம், அதுதான் முக்கியமானது. மனித தன்மை, மனித நேயம் வரணும். மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு இன்னைக்கு வரணும்னா, முக்கியமாக சொல்ல போனால் அது குழந்தைகளோடு தான் மிக மிக நெருக்கமாக ஒரு தாயால் உருவாக்கப்பட முடியும். அவதான முதல் தாய், முதல் ஆசிரியர். நிறைய பாடல்கள் இருக்குது. நீங்கள் நம்ம சீரியலை போய் தேடுறோம். அழகா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பம் எப்படி நடந்ததுன்னு தமிழ் படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு குழந்தை எப்படி கொஞ்சனாங்கன்னு காட்டுது. படைப்பு பல படைத்து பலரோடு உன்ன உடைப்பெறும் செல்வனாயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடை அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புறநானூற்றில் புலவன் பாடியிருக்கிறான். ஒரு குழந்தைய படம் பிடிச்சி வச்சிருக்கான். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அந்த குழந்தைய நம்ம இறங்கணும். சரி, ஈரோடில் பேசிட்டு மறுநாள் காலையில் இப்போ குழம்பல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். வீட்டுக்கு போனால் நேரம் ஆகிடுன்னு அங்கேயே ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு பத்தங்கிட்டு பக்கத்தில் குளிச்சுட்டு அப்படியே ரெடியாகி 7th கிளாஸ் 2nd பீரியட் உள்ளே நுழையிறேன். இன்னைக்கு என்னடா பாடம்னு. சார் இன்னைக்கு குரல் சார், குரலில் எந்த தலைப்பு சொல்கிறார்? சுற்றம் தழால்னு வருது சார். ரைட். காக்கை கரவா கரைந்துண்ட மாக்கமும் மன்ன நீராக்க உள்ள அந்த குரல் தானேப்பா சார். கரெக்டாக சொல்கிறீங்க சார். பார்க்காம எப்படி சார் சொன்னீங்க? நான் 3 வருஷமாக நடத்துகிறேன். உட்காரு. 3 வருஷமாக நடத்தும் போது அந்த குரல் மனப்பாடம் ஆகிடாதா? உட்கார். அப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்கு பதவுரையெல்லாம் பொழிப்புரையெல்லாம் சொல்கிறது இல்லை. நல்லா கவனி. காக்காயை பார்த்துருக்கிறியா எழுமலை? சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? அவன் நம்ம கூட பயணம் பண்ணுவான். என்ன சார் இப்படி கேட்டீங்க? வெள்ளிக்கிழமை அமாவாசை கிருத்திகை ஏகாதசியெல்லாம் வந்தால் எங்கள் அம்மா கொண்டு போய் மதில் மேலே சோறு வைப்பாங்க சார். காக்கான்னு கூப்பிடுவாங்க சார். ஒரு 10-15 காக்கா அப்படியே ரவுண்டாக உட்காரும் சார். அங்கேயே சத்தம் போடாது சார், சண்டை போடாது சார். ஷேர் பண்ணி கொத்தி சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போயிடும் சார். இதை நான் பல தடவை பார்த்துருக்குறேன் சார் அப்படின்னா.
இதைத்தாண்டா திருவள்ளுவர் சொல்றாரு. இதே சார் சொல்றாரு. ஆமாம், ஒரு பொருள் வந்தபோது தன் உறவுகளை அழைத்து பகிர்ந்து கொள்ளுகிற காக்கையை போல் நீ வசதியும் வாய்ப்பும் பெறுகிற போது உன் உறவுகளை அரவணைச்சிட்டு போகணும் தாண்டா. இதை உதாரணமாக்கி திருவள்ளுவர் சொல்றாருன்னு. சூப்பர் சார்ன்னாரு. அது சொல்லிட்டு இன்னொருத்தன், சார் ஒரு சந்தேகம், என்னடா இது பரீட்சைக்கு வருமா சார்? ஏன்னா அவன் கவலை அவனுக்கு. வரும்டான்னு. வந்தால் நல்லது சார், நான் இதுக்கு பொழிப்புரையே படிக்க மாட்டேன் சார், நீங்கள் சொன்னது அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு, இந்த சீனை வச்சே நான் எழுதிடுவேன்னா. சபாஷ் சார். இதில் 49 பேரும் 39 பேரும் முகமலர்ச்சியாக இருக்கான், ஒருத்தன் ஒரு மாதிரியாக இருக்கான். எங்கள் கண்ணு வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும் கிளாஸ் ரூமில். ஒவ்வொருத்தரும் நாங்கள் அப்படி பார்க்குற போது அந்த முக மாறுபாட்டிலேயே மோப்பக்குழையும் அனைச்ச முகம் தெரிந்த நோக்கக்குழையும் இருந்து நம்பார் திருவள்ளுவர். அதுக்கு மட்டும் இல்லை, ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே அகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்ன பண்ணணும், எனக்கு அது குறிப்பிட்ட பையனை பார்க்குற போது திரும்ப திரும்ப பார்க்குறேன், அவன் ஒரு மாதிரியாக இருக்கான். என்ன தம்பி உடம்பு சரியில்லையான்னு? எல்லாம் நல்லா தான் சார். பின்ன ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏதாவது டவுட்டு நான் தப்பாக சொல்லிட்டேன்னா? அதெல்லாம் ஒன்று சார், நீங்கள் தப்பாக சொல்லுவீங்களா? பின்ன ஏன்டா ஒரு சார் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னா. அப்போ ஏதோ ஒன்று தப்பாக நினைக்கிறேன் மனசில். விஷயத்துக்கு வா, நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. தெரிஞ்சால் தெரியுதுன்னு சொல்ல போகிறேன், தெரியலனா தெரிஞ்சுக்க போகிறேன், அவ்வளோதானடா சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நேற்று எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி வடையும் முறுக்கும் சுட்டு விற்குது சார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு காக்கா ஒரு முறுக்கு தூக்கின்னு ஓடிச்சு சார். பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாது, நான் பின்னாடியே போனேன் சார். அந்த முறுக்கு வாங்கி கொடுத்துட்டா பாட்டிக்கு சந்தோஷப்படுமேன்னு. அந்த காக்கா என்ன பண்ணிச்சு, அந்த புளிய மரத்து உச்சியில் போய் உட்காந்து அந்த காலுங்கீழை வச்சு அந்த முறுக்கை கடைசி வரைக்கும் அது மட்டும்தான் சாப்பிட்டதே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சொந்த காக்காயும் கூப்பிட்டு அதுக்கு ஷேர் பண்ணவே இல்லைன்னா. இது 100க்கு 100 உண்மை சார். எனக்கு பகீர்னுது. அடாடா சிக்கலான கேள்வியை கேட்டானே. இன்றைக்கி ராசி பரல்ல சிறுவனால் சீரழிவாயின்னு சொன்னானோ என்னமோ. நம்ம நேரமாக இப்படி இருக்குதேன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்ன சொல்லலாம் பதில்னு. உள்ளுக்குள்ளே யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் சார் எப்படி சார் அப்படின்னா, ஃபேண்டாஸ்டிக், அருமைடா அருமைடா, அருமையான கேள்வி கேட்டடா. இதுக்கெல்லாம் வந்து என்ன பதில் உடனேவா சொல்ல முடியும்? எல்லாம் யோசித்து பிரமாதமாக சொல்லணும்டா அப்படி. சார் நீங்கள் நினச்சா சொல்லலாம் சார், சொல்லலாம்டா மனசு வேண்டுது. முருகா என்னை காப்பாற்று. இவங்கிட்டேருந்து என்னை காப்பாற்ற, இல்லைன்னா என்னை போய் விளம்பரம் பண்ணிவிடுவான். முருகா என்னை காப்பாற்றின. முருகன் காப்பாற்றிட்டான் சார். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். நான் சொன்னேன் அடுத்த பீரியடில் பார்க்கலான்னு. சார் அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும், நீங்கள் சொல்லிட்டு போங்க சார். அதை என்னடா அவன் விடமாட்டான் போல இருக்குது. இல்லைப்பா நாளைக்கு நிதானமாக அவன் சொல்கிறேன் போன்னு வந்து. சார் ராத்திரி பூரா தூக்கம் வரல. கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லே எங்கள் பொண்ணு படிக்குது. அவன் என்னப்பா தூங்கவே இல்லையா அப்படின்னா, அதே 7th படிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாமா என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னு. ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளை ஒரு அழகான ஆன்சரை சொல்லிட்டு போச்சு. நான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறேன். எவன் கேள்வி கேட்டானோ அவன் காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்கிறான் சார். ஐயா வணக்கம், எங்கே லீவு போட்டுறீங்களோன்னு பார்த்தேன். என்னப்பா அவன் நேரம் அவன் அப்படி தான் பேசுவான், அவன் வருத்தப்படக்கூடாது. அப்புறம் நேரம் அவன் பீரியடுக்கு போனேன், உள்ளே போனேன், எல்லாரும் அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கப்பான்னா. யார் ஒருடைய கேள்வியும் சிந்தனையும் நியாயம் என்று நீங்கள் எப்பொழுது பாராட்டுவதற்கு முற்படுகிறீர்களோ அவர்கள் நீங்கள் சொல்லுவதை பணிந்து கேட்பதற்கு பக்குவத்தை பெற்று விடுவார்கள். அதனால் பாராட்டுங்கடான்னு கைத்தட்டிட்டானுங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சபாஷ், அவன் சொன்ன கருத்தோல் அவனுடைய காட்சியிலும் ஒரு கருத்து இருக்குது, திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதிலும் ஒரு கருத்து இருக்குது. எப்படின்னா, அந்த முறுக்கு தூக்கி போகிறக்காக தனியாக தான் சாப்பிடும், அது உண்மை. அது என்ன கற்பிக்கிறது என்றால், நான் சொன்ன வள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னது என்ன கற்பிக்கிறது என்றால், மனிதனே நேர்மையாக வருகிற பொருளை உன் உறவுகளோடு பகிர்ந்து கொள், அதற்கு தண்டனை எதுவும் கிடையாது. தவறாக வருகிற பொருளுக்கு தண்டனை உண்டு என்பதனால் அந்த தண்டனை என்னோடு போகட்டும், என் இனத்துக்கு வர வேண்டாம் என்றுதான் அது அழைக்கவில்லைன்னு. சபாஷ் அப்படின்னு அவன் கை தட்டலாம். இப்போ அவன் சொல்லி நான் சொல்லணும். இப்போ நான் சொன்னதுக்கு சபாஷ்னாரு. நான் அதோட கௌரவமாக வந்திருக்கலாம்ல.
நான் எப்பயுமே உண்மையை பேசியே துவைக்கிறவன். இது கூட என் பொண்ணு தாண்டா சொன்னா, உன்ன மாதிரி 7th படிக்கிறவன்னு. அதான பார்த்தேன். அந்த அதான பார்த்தேன்றதுல 1000 அர்த்தம் இருக்குது. உன்னால் முடியாது, எங்களால் தாண்டா முடியும். உண்மையிலேயே திருவள்ளுவர்களுடைய கருத்துக்கு இணையான இன்னொரு புதிய சித்தாந்தம், ஒரு புதிய பார்வை அன்றைக்கு வகுப்பறையிலே கிடைத்திருக்கிறது என்றால், இதை போல எத்தனை மடங்கு புத்திசாலி பிள்ளைகளை இந்த புத்தக திருவிழாக்கள் உருவாக்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படிக்கணும் சார், நிறைய படிக்கணும். நிறைய படித்தாதான், உள்வாங்கினாதான் இந்த உலகத்தையே புரிஞ்சிக்க முடியும். ஒரு உறவை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும். ஏன்னா நான் மகிழ்ந்தால்தான் இன்னொருவரை மகிழ வைக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனை மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்னா இலக்கியங்கள்ல கிடைக்கிறது. அன்னை தமிழ் மொழியை பேசி உரையாடுவதனால் கிடைக்கிறது. எவ்வளவோ இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் ஆழமாகவும் போகலாம். நான் வாழ்க்கையில் நம்ம இப்போ மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோம் சார். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. மகிழ்ச்சியை தொலைச்சிட்டு இந்த கருவிகளுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டுக்கிட்டோம். நான் நிறைய மனசாட்சியோடு கேட்குறேன். ஃப்ளைட்டில் போகும்போதும் சார் இதே தான் சார். நான் எல்லாரையும் பார்க்குறேன், ஒருத்தன் பார்த்து பேசுறதே கிடையாது. அப்போல்லாம் ட்ரெயினில் பயணம் பண்ணால் எதிரில் உட்காந்து உரையாடுவாங்க சார். அப்படியே கொஞ்சம் பேசுவாங்க. 8 மணி நேரம் பயணமாக இருந்தால் அப்படியே ஆரம்பிப்பாங்க சார். முதல்ல பேசி, அப்புறம் இவருக்கு உண்டாந்த புளி சாதம் அங்கே போவோம், அவருக்கு உண்டாந்த தயிர் சாதம் இங்கே வரும். அப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்ட பிற்பாடு அப்புறம் என்ன உங்கள் குலம் எது கோத்திரம் எதுன்னு அப்படியே ஆரம்பித்து அப்படியே போய் ஊர் உறவுகள்லாம் ஒன்றாகி சம்மந்தி ஆய்வு கூட நிறைய பேர் இருக்கலாம். இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்குது சார். இன்றைக்கி நாம் அதை வாய்ப்பை இழந்துட்டோம் சார். நான் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ஒரு 8 ஆண்டுகள் பயணம் பண்ணவன். உண்மையிலேயே அவரை மாதிரி ஒரு தமிழ் அறிஞர் உலகத்திலே இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவர் 50 ஆண்டு இலக்கிய மேடையில் பேசினார். 50 ஆண்டுகளாக மேடைகளில் சம்பாதித்த ஒற்றை ரூபாயை கூட அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனது கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான பிள்ளைகளுடைய படிப்புக்காகவே அதை உதவி செஞ்சார். அவர்கிட்ட ஒரு பெரிய டைரி இருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனை ஏழை குழந்தைகளோ அத்தனை குழந்தைகளுடைய அட்ரஸ் இருக்கும். அப்படி ஒரு அருமையான மனிதர். குற்றால தென்காசியில் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்கலாமான்னு ஒரு யோசனை பண்ணி 2 பேரும் போனோம். அங்கே அருவியில் கிட்ட போகும்போது அங்கே அவரோட படித்த 2 பேர், அவர் அக்ரி தான் படித்தது, பிஎஸ்சி அக்ரி படித்தவர். அவரோட படித்த 2 மாணவர் ஸ்டூடெண்ட் அங்கே வந்திருந்தாங்க, நண்பர்கள். அதில் ஒரு ஆள் கிண்டல் பண்ணான், இந்த அருவி கொட்டுற உயரமான இடம் இல்லை. அப்போ இன்று ஒரு தகவல் பிரசித்தியாக போயிட்டுருக்கிற நேரம். அதில் ஒருத்தன் கிண்டல் பண்ணான், சாமிநாதா இந்த அருவி கொட்டுற உயரமான இடத்துல நீ இப்போ உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்னாரு. எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருந்தது. ஆனால் ஐயா உடனே பதில் சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. அதை எப்படி அப்படியே மாற்றினார் பார்த்தீங்களா சார்? தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றுகிற பக்குவம் வார்த்தைகளில் தான் இருக்கிறது. வார்த்தைகளே வலிமை, வார்த்தைகளே நன்மை தரும். வன்மையும் மென்மையும் வார்த்தைகள்ல இருக்கு சார். ஒரு பூனை கூட குட்டி போட்டுட்டுனா ஒரே இடத்துல விடாது சார், வாயால கவ்விக்கிட்டு வேற இடத்துல கொண்டு போய் வைக்கும். ஆனா அதே குட்டிகளுக்கு பசி எடுக்குதுன்னா அதே வாயால தான் எலியை பிடிக்கும். எலி இறந்து போகுது. அப்ப எலியை பிடிக்கும் போது வன்மையை கையாளுகிறது, குட்டியை பிடிக்கிற போது மென்மையை கையாளுகிறதுனா ஒரு பூனை கூட எப்ப வன்மையை கையாளணும் எப்ப மென்மையை கையாளணும்னு கற்றுக்கிட்டு இருக்கிற போது இந்த 6 அறிவு படைத்த மனிதனுக்கு அது தெரியும்.